ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எத்தனை மேஜர் டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து எலக்ட்ரிக் பவரையும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் மெசேஜ் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இதில் வந்து ரெண்டு மேஜர் டைப் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஃப்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ரேடியோ, பில்போர்ட்ஸு, ஸோ இது மூலமெல்லாம் வந்து நம்மளோட ப்ராஸ்பெக்ட் கிட்ட நம்மளோட மார்க்கெட்டிங் மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஆஃப்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று, நம்ம ப்ராடக்டை சர்ச் பண்ணுற இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் பற்றிய மெசேஜை கம்யூனிகேட் பண்ணி ஸோ ப்ராஸ்பெக்ட் நம்ம ப்ராஸ்பெக்டோட கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு டைப்பு. ஸோ இது வந்து சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ சர்ச் பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ராடக்ட் யாருக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இல்லை இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ அந்த பீப்புளை கொண்டு போய் டார்கெட் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டிங் மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, லிங்க்டின், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்மளோட ப்ராஸ்பெக்ட் கிட்ட நம்மளோட மார்க்கெட்டிங் மெசேஜை கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சர்ச் பேஸ் பண்ணினா உங்கள் ப்ராடக்ட்டை எக்ஸாக்டாக உங்கள் ப்ராடக்ட்டே சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட் பற்றிய மார்க்கெட்டிங் மெசேஜை கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பெரிய டாமினேஷன் இருக்குது உங்களுக்கு. கூகுள் தான் நம்பர் 1ல் இருக்குது சர்ச் பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டிங் மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட லோக்கல் சர்ச் இன்ஜின்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து ஜஸ்டைல், இந்தியா மார்ட்டு, சுலேகா, ப்ராக்டோ, ஹெல்த்துக்கு வந்து ப்ராக்டோ, ஸோ ஸ்விக்கி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஈச் டொமைனுக்கு கூட இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட லோக்கல் சர்ச் இன்ஜின்ஸ் தான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மட்டும் இல்லாமல் கூகுள்லேயும் சர்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட். இப்போ கூகுள் லோக்கல் சர்ச் இன்ஜின், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் சர்ச் இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ அதுவும் இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எந்த சர்ச் பேஸ் பண்ணி போகிறீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண போகிறீங்களா, இல்லை சர்ச்சில் எந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டை வச்சா மார்க்கெட்டிங் ஆகும், எந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டை வச்சு கம்யூனிகேட் பண்ணால் மார்க்கெட்டிங் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களோட ப்ராஸ்பெக்ட் எந்த இடத்துல இருக்காங்க, உங்கள் பையர் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல உங்களோட மார்க்கெட்டிங் மெசேஜை கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ கூகுளா, இல்லை நீங்கள் இந்தியா மார்ட்டா, இப்போ B2B இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியா மார்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் எந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும் உங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் எல்லா டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட பட்ஜெட்டு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு என்னென்ன ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோ அது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம்.